3, 2, 1, start. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆப்ஜெக்டிவ்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சரிங்களா, ஒரு ஷார்ட்டாக ஒரு டெஃபினேஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. அதில் வந்து நிறைய பார்த்துருப்போம். நம்ம என்னென்னா பிளானிங், டிசைனிங் சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரக்சர் அது மாதிரி நிறைய பார்த்துருப்போம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு அதில் சரிங்களா. ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டு. அதனால தான் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு புரியல, அது கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் போடுறேன். நான் உங்களுக்காக தான் நான் போடுறேன் நான் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா. வேறு ஏதாச்சும் டவுட் இதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க மறக்காமல். நான் உங்களுக்கு அடுத்து அது எப்படிலாம் புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் நான் போடுவேன் சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போடுவேன் சரிங்களா. வாங்க இன்றைக்கி நம்ம போகலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எனி ப்ராஜெக்ட். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எடுத்துன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்டில் வந்து கரெக்டாக குவாலிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குவாலிட்டியாக நம்ம தரமாக பண்ணி கொடுக்குறோம் நம்மளை ஒருத்தருக்கு. அது வந்து ஒரு சீரியஸ்னஸோடு நம்ம எடுத்து பண்ணணும். அப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா ஒரு கேர்ஃபுல்லாகவும் எடுத்து பண்ணணும், அது இல்லாமல் சீரியஸாகவும் நம்ம எடுத்து பண்ணணும். அப்போ தான் நம்ம கட்டுற பில்டிங் வந்து குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் எல்லாமே இருக்கும் சரிங்களா. அப்போ தான் ஒரு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் சரிங்களா பில்டிங்ஸ். அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். குவாலிட்டியாக கட்டணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து மெயினாகவே குவாலிட்டியாக இருக்கணும் சரிங்களா. அடுத்தது தான் நெக்ஸ்ட்டு சரிங்களா. ஹெல்ப்ஸ் என்ஷூர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஹெல்ப்ஸ் என்ஷூர்னால் ஒருத்தருக்கு வந்து கட்டு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ். இப்போ ஒருத்தருக்கு தெரியலனா நம்ம வந்து அதை கற்று கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் அதை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு வேறு ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவாங்க, எப்படி பாதிப்பு இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களும் கற்றுக் கொடுப்பாங்க எல்லாருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் ஆன் டைம்ஸ். அந்த டைமுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. அப்படி கம்ப்ளீட் பண்ணால் ஒருத்தருக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறவங்க வந்து ஞாபகப்படுத்தி விடணும். அதுதான் ரிமைன்ஸ் ஆஃப் டைம்ஸ். அது திரும்ப நம்ம வந்து டைம்ஸ் இது பண்ணி விட்டோன்னா நம்ம சீக்கிரமாக கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆன் பட்ஜெட் வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வேல்யூஸ் இப்போ 1 lakh 2 lakhs பேசியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் மீட் ஆல் கோல்ஸ்ன்றது அச்சீவ் சரிங்களா. மீட்ஸ் ஆல் கோல்ஸ் ஆர் சேஃப்டி. அச்சீவ் பண்ணி கூட சேஃப்டியாகவும் இருக்கணும், நம்ம எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். அதுதான் கோல்ஸ் ஆஃப் ஆர் சேஃப்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப்ன்றது எய்ம். இது வந்து அந்த லட்சியத்தோடு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், அதுதான் ஸ்கோப். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து அதை பண்ணுறோம்ல நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டியாகவும் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கட்டுறது வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாகவே குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு தான் இது ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். டைம், பட்ஜெட், அப்புறம் கோல்ஸ், சேஃப்டி, ஸ்கோப், ஃபங்க்ஷன் அண்ட் குவாலிட்டி. இது வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டாக சரிங்களா. இந்த பாயிண்ட்லேயே எல்லாத்தோட அடங்கிருது பாருங்கள் சரிங்களா. அதுதான் நம்ம ஷார்ட்டாக நம்ம ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயே ஒருத்தருக்கு யாருன்னா புரியலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எப்படிலாம் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போகணும் சரிங்களா. இதுலேயும் ஏதாச்சும் டவுட்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா. தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஆலில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.